இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தாவேகா பொதுக்குழுவில் திரு ஆதவ் அர்ஜுனா இந்த கட்சியுடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் தொடர்ந்து பேசி வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். அப்புறம் நம்ம விசிக அண்ணனுக்கு ஒரு கேள்வி, வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் திருமாவளவன் போல? யாரு தடுத்து நிப்பாட்டினா? எந்த அதிகார சக்தி தடுத்து நிப்பாட்டினாங்க? எங்களுடைய தலைவர் விகடன் மேடையில் ஒட்டுமொத்த கிராம மக்களையும் அழைத்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கான மரியாதை கொடுத்த அடுத்த மாதத்தில் காவல்துறை என்ன ஒரு கேவலமான செயல்! விகடன் பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுத்திருப்பாங்க. இந்த 3 பேர் கைது செய்தவங்க, நாங்க மழை தண்ணி குடிக்கும் பொழுது கூட எங்களுக்கு இந்த அவமானம் இல்ல, ஆனால் நாங்கள் தான் அந்த தண்ணியை கலந்தோன்னு சொல்லக்கூடிய அவமானம், நாங்க தற்கொலையே பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய வேதனையை அந்த பேட்டியில் நம்ம பார்த்தோம். உடனே ஒரு கேள்வி, நீங்க வேங்கவேல் போல போவாரு, சொல்யூஷன் கொடுக்க போவாரு, உங்களை மாதிரி கேமரால பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போக வரல. நிரந்தர முடிவு என்ன? இந்த பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு என்ன? நிரந்தர முடிவு அங்க இருக்க அரசியல் அதிகார சக்தியை கைது செய்யணும், இதுக்கான காரணமானவர்களை. அப்ப தலித் பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு. கொடி ஏத்த முடியல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. பொருளாதாரம் வந்துச்சுன்னா மலத்தை கலக்கிறது, படிச்சா வாயில வெட்டுறது, பைக் ஓட்டினா கையை வெட்டுறது, காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாம் காரணம் உள்துறை அமைச்சர். கூட்டணி கட்சி தயவு செய்து பேசுங்க. உங்களுடைய மேஜர் பார்ட்னர் விசிக்கு ஏன் அமைதியாக்கப்படுது? அண்ணா, உங்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. நீங்கள் தான் 40 வருடமாக குரல் கொடுத்தீர்கள், இன்றைக்கு நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பயணத்தையும் நாங்கள் இழிவுபடுத்தவில்லை. ஆனால் திமுக என்கின்ற ஒரு கட்சி உங்களை ஒட்டுமொத்தமாக வைக்க அவர்களை எப்படி கூட இருந்தே கட்சியை க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விசிகேவை க்ளோஸ் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. எப்படி மோதி கூட சேரவங்க எல்லாம் காலி பண்ணுவாரோ அதே தான் எக்ஸாம்பிள் இவர் தான். கூட இருக்கவங்க எல்லாம் கட்சியை கலைச்சிட்டு எல்லா கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களும் எல்லாம் வாங்க, அப்படி பின்னாடி வாங்க, எல்லாம் சீட்டு கொடுத்துருவோம். கடைசியில் 6 தொகுதி திமுக சிம்பிள் நில்லு. திமுக சிம்பிள் நின்னா நாங்க எதுக்குடா கட்சி ஆரம்பிக்கணும்? நாங்க எதுக்கு மக்களுக்காக போட வரோம்? திமுக சேர்ந்துடலாமே. அப்ப எந்த அளவிற்கு ஜனநாயகத்தை இங்க கேள்விக்குறியாக்கி பிஜேபியோட வழியில் இணைந்து இன்னைக்கு ஒரு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழக மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இனி சிந்திக்க வேண்டும். நம்மளுடைய தோழர்கள் இது சிந்திக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். திடீர்னு அண்ணன் 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ மைக்ல பொதுச் செயலாளர்கள் ஆனந்த் அண்ணன் அவர் வந்து ஜாதியை பாக்குறாரு, அப்பாயின்மெண்ட் வந்து இப்படி போட்டாங்க. இதெல்லாம் திமுக ஏற்படுத்தக்கூடிய கட்டமைப்பு, பொய் கட்டமைப்பு. எப்படி ஹிட்லர் அவர்கள் கோயபிள்ஸை உருவாக்கினாரோ அதே மாதிரி இங்க 20-30 கோயபிள்ஸை உருவாக்கி யூடியூப்ல பேசிட்டு இருப்பாங்க, டிவில பேசிட்டு இருப்பாங்க. இந்த கோயபிள்ஸை உடைக்கிறதுக்கு 2ஆம் உலக போர் அப்ப தெரியும். இந்த பக்கம் பிரிட்டிஷ் சண்டை போட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஹிட்லர் முசோலினி சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனா அமைதியா ஒரு சக்தி இருக்கும், அது அமெரிக்கா. அமைதியா கட்டமைப்பு உருவாக்கி ஒரு நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ணி அமைதியா பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து ஜப்பான் மேல ஒரு நியூக்ளியர் வெப்பனை போடுவாங்க, அதோட வார் க்ளோஸ்ட். இன்னைக்கு உலகத்தோட நம்பர் 1 அமெரிக்கா. பிரிட்டிஷும் கிடையாது, ஜெர்மனும் கிடையாது, பிரான்சும் கிடையாது. அந்த நியூக்ளியர் வெப்பன் தான் எங்களுடைய தலைவர். எந்த சாமானியர்கள் அன்னைக்கு உருவானாங்களோ இன்னைக்கு எல்லாம் பணையற மாறிட்டான். அன்னைக்கு லாஸ்ட் டைம் அண்ணா சொன்ன மாதிரி 30 வருஷத்துல ஊழல், விவசாயம் போராட்டம் பண்ணா திரு அருள் அவர்களை குண்டாஸ் போடுறது. இதே திரு அருள் அவர்கள் திமுக ஆட்சியில போராடினாரு திமுகவோட, ஆனா வந்தவன அந்த அமைச்சர் திருவண்ணாமலைக்கு அமைச்சர் குண்டாஸ் போட்டுறது. எவ்வளவு வேளாண்மைகளுக்கு எதிரான எவ்வளவு பெரிய கொடூரமான சட்டங்கள் இங்க உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.